வீட்டில் கண்டிப்பாக ஊறுகாய்கள் நிறைய விதமாக இருக்கணும். என்னென்ன ஊறுகாய் இருக்குதோ சாப்பிட்றீங்க சாப்பிடல, ஊறுகாய்கள் நிறைஞ்சு இருக்கணும். ஒன்று பீங்கான் இதில் வைக்கலாம், இல்லைனா சிஸ்டி ஒலியில் அந்த தேக்கு மரத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வந்து வச்சு மரக்கரண்டி போட்டு வச்சுக்கிடலாம். ஸோ அது கம்பல்சரி இருக்கணும். அடுத்தது கல் உப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா பீங்கானில் நல்ல நரைச்ச மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்தது கண்டிப்பாக ஸ்வீட் இருக்கணும். உங்கள் வீட்டில் சாப்பாடுன்னு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மதியான வேலையிலையோ கண்டிப்பாக ஸ்வீட் வச்சு சாப்பிடுங்க. அது லட்டோ ஜிலேபியோ இல்லை என்ன ஸ்வீட் பிடிக்குதோ கம்பல்சரி ஒரு ஸ்வீட் இல்லாமல் வீட்டில் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் தயிர், பால், வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை உங்களதுல நிறைய சாப்பிட்றதுக்கு இறைவனோட நெய்வேத்தியமாக வச்சு சாப்பிட்றதுக்கு சேர்த்துக்கோங்க. செய்யக்கூடாதது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லைன்ற வார்த்தை வாயில் வரவே கூடாது. ஐயா எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு சாமான் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து பெருக்கிறதுக்கு தொடப்பம் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைங்க அது இல்லைங்கன்னு வரவே கூடாது. இல்லை தான், நான் இப்பயும் சொல்ல பணம் இல்லை தான். எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்துடும். எங்ககிட்ட வீட்டில் வந்து பருப்பு கம்மியாக இருக்குது, கூடிய சீக்கிரம் பருப்பு வந்துடும், அதை பருப்பு வாங்கிடலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா கம்மியாக இருக்குது, தனியா கம்மியாக இருக்குன்றது வேற, இல்லைன்றது வேற.